Hello students, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோவில் டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டோட கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ட்ரிபிள் கொஷின் பேப்பர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம் ரிலேட்டடாக கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்க்குறீங்க, பாதியில் ஸ்கிப் பண்ணிடுறீங்க, ஃபுல்லும் பார்க்குறதில்ல. ஸோ இந்த வீடியோ நான் வந்து மெயினாக ஏன் பார்ட்டாக போடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக போடுறேன், லாங்காக போடல. ஏன்னா நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு இதே மாடலில் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இவ்வளோ பொறுமையாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ தயவு செய்து ஃபுல்லும் பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி the purpose of the meter service provider is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மீட்டர் சர்வீஸ் ப்ரொவைடருங்கிறது எதுக்காக? ஓகேவா? இந்த எலக்ட்ரிசிட்டி டீரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு இன்ஸ்டால் அண்ட் மெயின்டைன் த எனர்ஜி மீட்டர்ஸ் அட் த கன்சியூமர் ப்ரொமைசஸ். ஸோ நம்ம இன்ஸ்டாலும் பண்ணணும், நான் மெயின்டைனும் பண்ணிக்கணும் அப்படின்னா வி வாண்ட் அ மீட்டர் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லலாம். The energy quality index can be defined as a ratio of energy availability of output, energy availability of input. So this is the energy equality index. The steady state stability limit of a synchronous generator can be increased by. So steady state stability limit நம்ம எப்படி increase பண்ணலாம் அப்படின்னா, so we know the formula EV divided by XT. So this is the reactance actually. So first என்ன கொடுத்துருக்காங்கன்னா increasing the reactance கண்டிப்பாக கிடையாது. Increasing its moment of inertia, increasing its excitation, decreasing its reactance. So இப்போ நம்ம இந்த reactance value decrease பண்ணுறப்ப இந்த இது increase ஆகும். So answer is decreasing its reactance. Consider the following statements. A differential relay is used for three-phase transform protection to avoid mal-operation due to. So, நம்ம differential relay use பண்ணுறோம் three-phase transform protectionல எதுக்காக அப்படின்னா, ஸோ சேச்சுரேஷன் ஆகிறப்ப நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று mismatching of current ratioவாக இருக்கிறப்ப we want to avoid the mal operation. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் இன் கனெக்ஷன்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது ஸோ ஜென்ரலாக கனெக்ஷன்ஸ் நமக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி த 1 and 2 வில் பி த கரெக்ட். ஓகேங்களா? It is possible to design a station so that the faults that develop are mostly earth faults. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க, ஒரு நம்ம ஸ்டேஷன் டிசைன் பண்ணுறப்ப என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் இருந்தால் ஃபால்ஸ் தான் அதிகமாக டெவலப் ஆகும் அப்படின்னா மோஸ்ட்லி earth faults அப்படின்னா ஃபால்ட் பஸ் ப்ரொடெக்ஷன். An impedance relay is so impedance relay is voltage restraint over current relay. The impedance per phase of a three-phase transmission line on a base of 100 MVA 100 kV is 2 per unit. The value of this impedance on a base of 400 MVA and 400 kV would be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். Z per unit new is equal to Z per unit old into MVA new divided by MVA old into kV old divided by kV new whole square. ஸோ நான் இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இசட் பர் யூனிட் ஓல் 2, எம்விஏ நியூ பார்த்தீங்கன்னா 400, அது 100, கேவி ஓல்டு பார்த்தீங்கன்னா 400, ஸோ கேவி கேவி நியூ பார்த்தீங்கன்னா 400. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர்னா 1/2 வரும். ஸோ 0.5 per unit. The zero sequence current of a generator for line to ground fault is J 2.4 per unit. Then the current to the neutral during the fault is. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட் கொடுத்துருக்காங்க ஃபார் ஜென்ரேட்டர். ஸோ ஜீரோ சீக்வன்ஸ் அப்படின்னா நமக்கு என்னென்னா IA0ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால்ட்டு கரண்ட்டாக இருந்தாலும் ஐஏவாக இருந்தாலும் நியூட்ரல் கரண்ட் வில் பி ஈக்குவல். ஓகே, ஸோ அது என்னவாக இருக்குன்னா 3 into ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட்டாக இருக்கும். ஸோ 3 into J 2.4 it is J 7.2 per unit. Gauss-Seidel interactive method can be used for solving a set of. So Gauss-Seidel interactive method நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னா solving for both linear and non-linear algebraic equations. A balanced three-phase load is supplied from a three-phase supply. The contact in line C of the triple pole switch contactor fails to connect when switched on. If the line current in lines A and B records 25 ampere each, then the positive sequence component of the current is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நமக்கு தெரியும் IA1 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏல 25 ஆம்ஸ் போகுது, பியில் 25 ஆம்ஸ் போகுது, சியில் ஃபால்ட்டு. பிகாஸ்
அது வந்து கனெக்ட் ஆகலை. ஸோ அதோட கரண்ட் 0 தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பேலன்ஸ் 3 ஃபேஸ் லோடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் 3 ஃபேஸ் லோடுக்கு கனெக்ட் பண்ணுறப்ப இதுவும் பேலன்ஸ்டாக தான் இருக்கணும். ஸோ பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா என்னது, IA + IB ஷுட் பி ஈக்குவல் டு ஐசியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து பார்க்குறப்ப ஐஏவும் இது வந்து 0 நமக்கு ஐசி தெரியும். ஸோ ஐஏ ஈக்குவல் டு மைனஸ் ஐபியாக இருக்கும். ஸோ ஐஏங்கிறது நமக்கு என்னென்னா 25 ஆம்ஸாக இருந்தால் ஐபிங்கிறது மைனஸ் 180 டிகிரி இருக்கும். அதாவது 25 மைனஸ் 180 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம IA1க்கு ஃபார்முலா எழுதலாம். IA1ங்கிறது 1/3 IA + AIB + A² IC. ஸோ இது எங்கே டெரைவ் பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபார்முலாலேருந்து. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து நான் IA1க்கு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ 1/3 ஐஏங்கிறது 25 0. ஸோ ஏங்கிறது நமக்கு தெரியும் 1/120. ஐபிங்கிறது என்னது 25 மைனஸ் 180. ஸோ ஐசிங்கிறது 0, அதாவது 0 ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 25 0 எடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிப்ளிகேஷனில் நம்ம டேரெக்டாக போலார் ஃபார்ம்லேயே மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ பண்ணுறப்ப 25 மைனஸ் 16 வரும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் நம்ம வந்து இதை ஆட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லுமே மாற்றணும். ரெக்டாங்கிள் ஃபார்மில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஃபார்ம் மாற்றினா உங்களுக்கு என்னென்னா இப்படி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பண்ணி நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ டிவைட் பண்ணுறதுக்கு நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போலார் ஃபார்மாக மாற்றிருக்கேன். டிவைட் பை 3 பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆன்சர்னா 14.4 மைனஸ் 30 டிகிரி. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் 14.4 minus 30 degree. So the bus admittance matrix of the network shown in the figure for which the market parameters are per unit impedance. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா Y bus matrix கேட்டிருக்காங்க. ஸோ Y bus கேட்டிருக்காங்க நமக்கு, ஆனால் கொடுத்துருக்குது எல்லாமே Z parameters தான் கொடுத்துருக்காங்க, அதாவது Z கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இம்பிடன்ஸ் தான் உங்களுக்கு, அதாவது அட்மிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியும், ரெசிப்ரோக்கல் ஆஃப் இம்பிடன்ஸ் தான் வந்து அட்மிட்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம 1/Z, அதாவது 1/0.1 பண்ணுறப்ப 10 வரும், 1/0.2 பண்ணுறப்ப எனக்கு 5 வரும். ஓகேங்களா? ஸோ Y பஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபஸ்ட் என்ன வரும்னா Y11. ஸோ Y11 அப்படிங்கிறப்ப நம்ம 1ல் என்னென்ன கனெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கனெக்டாக இருக்குது. ஸோ இது 10, இது 5, ஸோ 15. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா Y12. ஸோ Y12ங்கிறது 1க்கும் 2க்கும் நடுவில், இது எப்போவுமே வந்து மைனஸ் வரும் நம்ம ஃப்ரண்ட்டில். ஓகேங்களா? ஸோ -5. ஓகேங்களா? அப்போ Y12 Y21 ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரெண்டுமே -5. கடைசியாக பார்த்தீங்கன்னா Y22ல் கனெக்ட் இருக்குது, வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 5 மட்டும்தான். ஸோ ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன். ஓகேங்களா? The surge impedance of a 3-phase 400 kilowatt volt transmission lines is 400 ohm. The surge impedance loading அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ surge impedance loadingக்கு ஃபார்முலா என்ன, V² divided by ZS. ஸோ நமக்கு Vங்கிறது 400ன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி ZS வந்து 400. ஸோ நம்ம ஃபுல்லுமே மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா 400, இங்கே ஒரு 10⁶, ஸோ 400 megawatt. The breakdown strength of air at a barometric pressure of 760 mm and temperature of 25 degrees Celsius. ஓகேங்களா? இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ மேக்ஸாக இருந்தால் 30 kilovolt per centimeter இருக்கும். அதே RMS வேல்யூவாக இருந்தால் 21.21 kilovolt per centimeter. So next, when a bundle of conductors are used in a place of single conductors, the effective inductance and capacitance will respectively அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லோட வேல்யூ சியோட வேல்யூ எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் கண்டக்டர்ஸ்க்கு பதிலாக பண்டில் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஜிஎம்ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அதை வச்சுட்டு தான் நம்ம இப்போ இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் பற்றி சொல்ல போகிறோம். ஸோ வி நோ த ஃபார்முலா ஃபார் எல்என்சி. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இண்டக்டன்ஸ் எல்லாம் எனக்கு குறையும். இங்கே வந்து ஜிஎம்ஆர் எங்கே இருக்குது, ரெசிப்ரோக்கலாக இருக்குது. ஸோ இது ஆக்சுவலி மேலே வர மாதிரி தான். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிறப்ப எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ். HVDC transmission line are more economical for long distance transmission. நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ டிசி அப்படிங்கிறது நம்ம எப்போ மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் லைனில், அதாவது டிசி வந்து எப்பவுமே டிரான்ஸ்மிஷனில் எப்போ யூஸ் பண்ணால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன். Which of the following statement is false? Glass insulators are mainly used for EHV AC and DC systems அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு EHV ACயோட டிசிக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் சம் வாட் கரெக்ட். ஓகேங்களா? மாய்ஸ்சர் கண்டென்சேஷன் இஸ் லெஸ் லைக்லி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் கிளாஸ் இன்சுலேட்டர்ஸ் காசிங் லோவர் லிக்விஷ் கரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாய்ஸ்சர் கண்டென்சேஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இட்ஸ் அ ராங். ஸோ செகண்ட் ஒன் வரும். லீக்கேஜ் கரண்ட் இஸ் ஹையர் இன் த சிந்தட்டிக் இன்சுலேட்டர். இட் இஸ் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் இன்சுலேட்டர்ஸ் ஆர் சீப்பு. கண்டிப்பாக சீப்பு கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் அண்ட் 4. If the discharge is 1 meter
cube per second and the head of the water is 1 meter, then the power generated by the alternator in 1 hour. Assume 100% efficiency of generator and turbine will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் பவர் ஜெனரேட் பை ஆல்டர்னேட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும். திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர். Q அப்படிங்கிறது discharge head of the water efficiency into 9.81 into 10 power minus 3 kilowatt. ஓகேங்களா, இதில் நமக்கு ஸ்பெசிஃபிக் டென்சிட்டி ஆஃப் வாட்டர்னா 1000. ஸோ க்யூங்கிறது நமக்கு டிஸ்சார்ஜ் 1ன்னு கொடுத்தாங்க, ஹெட்டு 1ன்னு கொடுத்துட்டாங்க, எஃபிஷியன்சி 100%. ஸோ 100% 100/100 1 ஆயிரும். ஸோ இன்ட்டு 9.81 in 10 power minus 3. ஸோ இங்கே ஒரு 1000 இருக்குது, இங்கே 10 power minus 3 இருக்குது. ஸோ அந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு 9.81 கிலோவாட் இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 736 divided by 75. ஸோ ஆன்சர் இஸ் 736 divided by 75 கிலோவாட். So next பார்த்தீங்கன்னா 2 alternators இருக்குது, each having 4% speed regulation or working in parallel. Alternator 1 is rated for 12 megawatt and alternator 2 is rated for 8 megawatt. When the total load is 10 megawatt, the load shared by alternators 1 and 2 respectively would be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 2 alternator இருக்குது, 2 parallel இருக்குது, ரெண்டோட ஸ்பீட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஸோ ஹவு வில் they share the load of 10 megawatt அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து நம்ம இப்போ கரண்ட்டு ஷேரிங்காக இருந்தால் நமக்கு வேறு மாதிரி நம்ம போடலாம், பட் நமக்கு எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட்டு ஸ்பீட் ரெகுலேஷன் சேம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா வோல்டேஜ் டிவிஷமாக எடுத்துக்கோ. ஸோ டோட்டல் லோடு எவ்வளோ, ஸோ இதில் வந்து நமக்கு 12 மெகாவாட்டு டிவைட் பை டோட்டல் லோடு 12 + 8 20. ஸோ அப்படி பண்ணுறப்ப நமக்கு அங்கே 6 மெகாவாட் இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் 2க்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் லோடு இன்ட்டு அதோட இது என்ன 8 டிவைட் பை 20. ஸோ 4 மெகாவாட். ஸோ 6 மெகாவாட் அண்ட் 4 மெகாவாட். Economizer in thermal power plant is used to heat feed water. So economizer is feed water heat பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. So a generating station has maximum demand of 10,000 kilowatt and the daily load on the station. So daily load கொடுத்துருக்காங்க, find the load factor ன்னு கேட்டிருக்காங்க. So load factor அப்படிங்கிறது nothing but average load divided by maximum demand. So maximum demand நமக்கு கொடுத்துட்டாங்க, average load நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் லோடுங்கிறது நம்பர் ஆஃப் யூனிட் ஜெனரேட் டிவைட் பை டைம் பீரியட். ஸோ இப்போ பார்த்தீங்க 12 ஹவர்ஸ்க்கு நம்ம 24 ஹவர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இப்போ பார்த்தீங்கன்னா 2000 இன்ட்டு எத்தனை ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ஹவர்ஸ்னால் 7 ஹவர்ஸ் வருது. அதே மாதிரி 3500 அப்படிங்கிறது 2 ஹவர்ஸ்க்கு. ஓகேவா, ஸோ 8000ங்கிறது 4 ஹவர்ஸ்க்கு, 3000ங்கிறது 1 ஹவர்க்கு, 7500ங்கிறது 4 ஹவர்ஸ். ஓகேவா, 8500ங்கிறது 2 ஹவர்ஸ்க்கு, 10000ங்கிறது 2 ஹவர்ஸ்க்கு, 4500 கிலோவாட்டுங்கிறது 2 ஹவர்ஸ். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 24 பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆவரேஜ் லோட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஆவரேஜ் லோட் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப 5500. ஸோ லோட் ஃபேக்டருங்கிறது என்ன, ஆவரேஜ் லோட் டிவைடட் பை மேக்ஸிமம் டிமாண்ட். ஸோ ரெண்டே பண்ணுறப்ப நமக்கு 55% ஒரு ஆன்சர். ஸோ ஆன்சர் 55%. ஓகேங்களா, ஸோ இதோட பவர் சிஸ்டம் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் த வீடியோஸ். தயவு செய்து ஃபுல்லு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் புரியும். ஓகேங்களா, தேங்க்யூ.